ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ ஊர் வீடியோ தான் பார்க்க போகிறேன். எங்கள் ஊர் கிடையாது, என் ஹஸ்பண்டோட ஊர் திருச்சூர். நாங்கள் ட்ரெயினில் தான் போனேன். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டு ஏறி படுத்தா காலையில் ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் எங்கள் ஹஸ்பண்டோட வீடு. என் ஹஸ்பண்டோட அப்பா கட்டின வீடு. கட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலிங். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி புதுசாக வந்த இடம். இந்த வீடு கீழே நாங்கள் வரும்போது தங்கின இடம், மேலே வந்து டெனண்ட் இருக்கும். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வரதுனால வீடு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் கீழே. அப்புறம் வாசலில் ஃபுல்லாக புல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய வேலை. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ஃபுல்லாக வாசலெல்லாம் ஃபுல்லாக கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. கேரளா மாடலில் தான் இந்த வீடு கட்டியிருக்கேன். டோர் ஓப்பன் பண்ணாலே வந்து ஒரு சின்ன பூஜா ரூம் இருக்கும். பூஜா ரூமுக்குள்ளே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து டஸ்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஊருக்கு வந்தால். பட் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஊருக்கு வந்து இங்கே தங்கினது ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆக்சுவலாக கொடுத்துடும். பட் நாங்கள் வேலை அங்கே இருக்கும், அதனாலே வந்து பெருசாக வந்து வரதுக்கு டைம் இல்லை. அப்புறம் குழந்தைக்கு கிளாஸ் இருக்கும். இதுதான் லிவிங் ரூமு. லிவிங் ரூமு கூட பயங்கரமாக எஸ்தட்டிக்காக கேரளா மாடல் தான் வச்சுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் ஃபர்னிச்சர் அங்கே இங்கே எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். பிகாஸ் எங்களுக்கு வந்து நிறைய வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இதுதான் கிச்சன். ஒரு பெரிய கிச்சன். ஆக்சுவலாக கேரளாலெலாம் பார்த்தேன் வீடு நீங்கள் நம்ம இண்டிபெண்ட் வீடு கட்டினாலே வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு கிச்சன் கிடச்சிடும். கிச்சன்லேருந்து ஒட்டி எங்களுக்கு எப்போதுமே ஒரு ஒர்க் ஏரியான்னு ஒரு போர்ஷன் இருக்கும். பிகாஸ் அந்த ஏரியாவில் தான் நம்ம துணி காய போடுறது, வேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் இடம். ஸோ இந்த ஏரியா வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தா எங்களுக்கு வந்து மாடி வந்து உள்ள ஸ்டெப் இருக்கும், வெளியே ஸ்டெப் இருக்கும். உள்ள ஸ்டெப் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மேலே டெனண்ட் இருக்குது. கீழே 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் எல்லாம் ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருந்தது. ஸோ அதனால் அங்கே போய் அங்கே போய் எல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் நம்ம வெளியே பார்த்தா நிறைய மரங்கள் இருக்கும். இங்கே எங்களுக்கு வீடு கட்டினாலே ஒரு மரம் வந்து கம்பல்சரியாக வெளியே வைக்கணும். வாழை மரம், தென்னை மரம், அப்புறம் கொய்யா மரம், அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, எங்கள் ஊரில் எது வீடு கட்டினாலும் அவங்களுக்கு ஒரு மரம் கம்பல்சரி. இது பாரு, இதுதான் பெப்பர் கார்ன். அந்த க்ரீன் பெப்பர் இருக்குது, அதுவும் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வச்சு எங்கள் மாமனார் வச்சதுன்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை பற்றி பெருசாக. இங்கே பாரு, பெப்பர் கார்ன் க்ரீன். இதுதான் கேரளாவோட மெயின் அட்ராக்ஷனே, இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான். சரி, என் பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். என் பொண்ணுக்கு இங்கே வந்தாலே ஒரே ஜாலி தான். இதுதான் வந்து இரும்பம்புலின்னு சொல்லும், தமிழில் எனக்கு தெரியாது. அது நிறைய இருக்கும். அது இப்போது வந்து ஃபுல்லாக அந்த சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அது காலி ஆகிடுச்சு. அப்புறம் போனால் வந்து நிறைய வாழை மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடி எங்களுக்கு ஒரு டெனண்ட் இருந்து அவங்க வச்சதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வைக்கலை. நைபர்ஸ் வீடு கூட பார்த்தா எல்லா வீட்லேயுமே நிறைய மரம் இருக்குது. மாங்காய் மரம், அப்புறம் தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. டெய்லி யூஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. அப்புறம் வந்து இதுதான் எங்களுடைய சரௌண்டிங்ஸ். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். கேரளானாலே அப்படி தான் இருக்கும்.
நாங்க பெருசா எங்க தங்குனதில்ல. அதனாலே வந்து வீடு ஃப்ரெண்டு நாங்க இன்டர்லாக் எதுவும் போடல. அப்புறம் வீட்டு பேக் போனா வந்து இங்க ஒரு அடுப்பு இருக்கும். அடுப்புனா வந்து அ தெரியும்ல. இங்க அம்மி இருக்கு. அ ஸோ அதெல்லாம் அரைக்கிறதுக்காக அம்மி வச்சிருக்கேன். துவையலெல்லாம் அரைக்கிறதுக்காக அம்மி. எல்லா வீட்லயும் இருக்கும் அந்த அம்மி. இங்க பாரு என் ஹஸ்பண்ட் பாரு அத வந்து டெமோ பண்ணி காமிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இங்க விறகு அடுப்பு இருக்கு. விறக வச்சு பத்த வச்சு நம்ம குக் பண்ணலாம். பட் நாங்க அ யாரும் இங்க இல்லாததுனால அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. அத எதுவுமே யூஸ் பண்ணல. அப்புறம் இது வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோன் உள்ள போட்டு இது இந்த மாரி கட்டி வச்சிருக்கு. இது ட்ரெஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்காக. இங்க மெயின் அட்ராக்ஷனே காத்து தான். இங்க நெறைய மரம் இருக்கனால காத்து செம்மையா வரும். இந்த வாழை மரம் எல்லாமே அந்த டெனன் வச்ச வாழை மரம் நெனைக்கிறேன். நெறைய வாழை மரம் இருக்கு. அப்புறம் இங்க பார்த்தா பப்பாயா, அப்புறம் இங்க ஒரு பலாப்பழ மரம் இருந்தது. அது நைபர்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால நாங்க அத வெட்டிடுச்சு. இந்த மாரி நெறைய மரம் இருக்கு. அப்புறம் அங்க பார்த்தா எவ்வளோ இருக்கு தென்னை மரம். 1, 2 2 தென்னை மரம் இருக்கு. பெரிய மரம் பாரு இவ்வளோ காய்ன்னு பாரு நெறைய காய் இருக்கு. எங்க ஊர் சமையல்லாம் வந்து எல்லாமே கோகனட் யூஸ் பண்ணி தேங்காய் யூஸ் பண்ணி குக் பண்ணனது. எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும். கண்டிப்பா மஸ்ட்டா தேங்காய் இருக்கும். ஸோ டெய்லி வந்து நம்ம டெய்லி யூஸுக்காக இந்த மாரி நம்ம கம்பல்சரியா ஒரு தென்னை மரம் வீட்டு பக்கம் வச்சிருக்கோம். இது வந்து எங்களோட கிணறு. கிணறுனா வந்து கிணறுன்னு நினைக்கிறேன். ஆமா. இதுக்குள்ள நெறைய தண்ணி இருக்கும். எப்போதுமே தண்ணி இருக்கும். ஈவன் இன் சம்மர் எல்லா சீசன்லையுமே நெறைய தண்ணி இருக்கும். ஸோ எங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. ஊருக்கு வந்தாலே தண்ணி எல்லாம் நெறைய இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லேன்னா மழை வந்துடுச்சுன்னா மழைக்காலம் ஆயிடுச்சுனாலே தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடும். நம்ம ஈஸியாக கையாலே வந்து தண்ணி எடுக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன். இது என்னன்னு நான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு ஏதோ வேஸ்ட்டு போடுறதுக்காக வச்சுருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் என் பொண்ணு வந்து அது என்ன பேர் பப்பாயா பறிச்சுட்டு ஸோ அவளுக்கு பப்பாயா வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பப்பாயா பறிச்சுட்டேன். இங்கே வந்து அவளுக்கு ஒரே ஜாலி. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும், காய்கறியெல்லாம் வெளியே இருந்து பறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக என்ன சொல்லுது பயங்கரமாக ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே தங்கினா. ஊரில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம்னா இந்த காற்று. நல்லா காற்று வருங்க. இந்த வீட்டில் நல்லா காற்று வரும். காற்று வந்து நம்மளுக்கே பயங்கரமாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது என் ஹஸ்பண்டோட அப்பா கட்டின வீடு. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு இங்கே வரும்போது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு. அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.